நீதிபதி 2 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்றாங்க. விஜய் ஆஜராகலை, ஆனால் சங்கீதா வீடியோ கான்ஃபரன்ஸில் வழக்கறிஞர் மூலம் அந்தமா ஆஜராக. இந்த குடும்பம் சின்னாபின்னமாகிவிடக்கூடாது, விஜய்க்கு இந்த குடும்பத்தினால் பாதிப்பு வந்து விடக்கூடாது. ஏன்னா பொறுத்து தான் சங்கீதா நீதிமன்றத்துக்கே போனாங்க. சங்கீதாவுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கே போனாங்க. ஆனால் திருமதி சங்கீதா அவர்கள் என்னோட மனமாற்றத்துக்கு ஏற்கனவே வழக்கு தொடுத்ததுக்கு என்ன காரணம், அதனால தான் சில பேரோட அறிவுறுத்தலின்படி நான் அதை செஞ்சிட்டேன் அப்படின்றாங்க. இல்லைங்க, அதாவது கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு அம்மாவும் அப்பாவும் மாமனாரும் மாமியாவும் காரணம். இப்போ படம் எடுத்தவர்களுக்கு தான் பதவி. தாவேக்கா பயப்படுது திமுகவை பார்த்து. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருமதி சங்கீதா, விஜயோட மனைவி, திடீர்னு தனது டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க வாபஸ் வாங்கினதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடந்தது சார்? அதாவது வாபஸ் வாங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்பு வரை இந்த வழக்கு வாபஸ் வாங்குகிற எண்ணம் இல்லை. நீதிபதி 2 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்கிறார். குடும்ப நல கோர்ட்டில் ஆஜராக சொல்லி 2 பேரையும் சொல்கிறாங்க. விஜய் ஆஜராகலை, ஆனால் சங்கீதா கான்ஃபரன்ஸில், அதாவது அந்த அம்மா வீடியோ கான்ஃபரன்ஸில் வழக்கறிஞர் மூலம் அந்த அம்மா ஆஜராகிட்டு அந்த அம்மா தரப்பு என்ன சொல்கிறாங்க, வழக்கறிஞர் விஜய் ஆஜராகியே ஆகணும். ஒரு அரை மணி நேரம் கேட்குறாங்க. அரை மணி நேரத்தில் சந்திரசேகர், விஜயுடைய தந்தை சந்திரசேகர், சோபாவும் சங்கீதாவுடைய லண்டனுக்கு தொடர்பு கொள்கிறாங்க. தொடர்பு கொண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய என்ன நோக்கம், உனக்கு இந்த 2 குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வேணும், அதான் சொத்து பாதுகாப்பு. நான் சம்பாதிச்சது பூரா என் பையனுக்கு தான் சொந்தம், ஒரே பையன். அவனுடைய சொத்துக்கள் பூரா அவனுடைய வாரிசுகளுக்கு தான், மகனுக்கும் மகளுக்கும் தான், வேற யாருக்கு போகுது? அவன் முதலமைச்சராக இருந்த பொழுது நீ மிகவும் ஒரு கடுமையான தொந்தரவு, கடுமையான நடவடிக்கை, இதை குறைத்துக்கொள். அரை மணி நேரம் நடந்த சம்பாஷணை. அப்போ இதை தொடர்ந்து அவங்க அப்பாட்டையும் பேசுகிறாங்க. யார்? சங்கீதாவுடைய அப்பா சொர்ணலிங்கம். அவர்கிட்டையும் தொடர்பு கொள்கிறாங்க. மகன், உங்களுடைய மருமகன் ஒரு நடிகனாகத்தான் நீங்கள் சங்கீதாவை திருமணம் பண்ணி கொடுத்தீங்க. இப்போ அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். 1.5 கோடி மக்கள் வாக்களித்து அவரை ஒரு உயர்ந்த பதவியில் அமர்த்தி அழகு பார்க்குறாங்க. இதை கெடுப்பதற்கு பல சக்திகள் இப்போ நிற்கிறாங்க. அதை நீங்களும் சேர்ந்துக்கிறீங்களா? இந்த கேள்விதான் சங்கீதாவுடைய தந்தை சங்கீதா 2 பேரையுமே மனமாற வைத்தது. அப்போ இந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்பது நான் உறுதி கொடுக்குறேன். இந்த சொத்துக்கள் அத்தனையும் சூசன் சஞ்சய், திவ்யா சாசாவுக்கு தான். யாருக்கு போகுது? நான் தான் பாதுகாவலர். இந்த சொத்துக்கள் 2 பேருக்கு தான் வந்து சேரும். ஆனால் மகன் படம் எடுத்திருக்கார், சிக்மான்ற ஒரு படம். நீண்ட மாதங்களாக அந்த படம் திரைக்கு வராதையே தூங்குது. அது காரணம் ஜனநாயகன் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தது, விஜய் ஒரு முட்டுக்கட்டையாக இருந்ததெல்லாம் வதந்திகள் இருந்தது. இப்போ மகனுக்காக சங்கீதா இறங்கி வந்திருக்காங்களா? இல்லை, அதாவது இந்த குடும்பம் சின்னாபின்னமாகிவிடக்கூடாது, விஜய்க்கு இந்த குடும்பத்தினால் பாதிப்பு வந்து விடக்கூடாது. ஏன்னா பொறுத்து தான் சங்கீதா நீதிமன்றத்துக்கே போனாங்க. சங்கீதாவுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்துக்கே போனாங்க. ஆனாலும் இது விஜய் தரப்புல இன்று வரை சாதகமான எந்த ஒரு உத்தரவாதம் கொடுக்கல சங்கீதா தரப்பு. அப்படி உத்தரவாதம் கொடுத்திருந்தா இந்த வழக்கு வாபஸ் வாங்குவதற்கு அரை மணி நேரம் முன்பு வரை சங்கீதாவை வாபஸ் வாங்கியிருக்கு.
விஜய் இறுக்கமா இருக்காரு. மனைவி மகளுடைய விஷயத்துல இவ்வளவு இறுக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க யாழ்ப்பாணம் சைவ பிள்ளைகள் எப்படின்னா அந்த குடும்பம் அவ்வளவு ஒற்றுமையா அவ்வளவு நன்மதிப்போடு இருக்கக்கூடிய குடும்பம். நீங்க மற்ற சமூகத்தை பற்றி நான் சொல்ல விரும்பல. ஆனால் யாழ்ப்பாண சைவ பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் என்பது நான் ஒரு 40 வருஷமா பல குடும்பத்தை பார்க்குறேன். ஒரு கௌரவம், ரொம்ப கௌரவமா இருப்பாங்க. ஒரு சின்ன தப்புனா கூட அந்த குடும்பத்தை எல்லாரும் ஒதுக்கிடுவோம். நீங்க லைக்கா சுபாஸ்கரன் குடும்பத்தோட கோயிலுக்கு வரான். கோயிலுக்கு வருகிற பொழுது அந்த கோயிலில் இருக்கிற ஒரு இளைஞர் சொல்கிறான், ஊரை கொள்ளையடிச்சு உலையில போட்டவன். ஏன்னா அவர் வர்ற கார் 5 கோடி ரூபா காரில் வர்றார். பிரான்ஸிலும் தப்பி ஓடி பல செல்போன் லைக்கா நிறுவனத்தை போலியாக உருவாக்கி பல கோடி பல நாடுகளில் ஏமாற்றி இதை சொன்ன உடனேயும் சுபாஸ்கரனுடைய பெண் குழந்தை நான் இனிமேல் கோயிலுக்கே வரமாட்டேன்னு போகிறதே இல்லை. இதெல்லாம் இந்த யாழ்ப்பாண சைவ பிள்ளை குடும்பத்தில் தான் நடக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா சுயமரியாதை என்பது உயிரை விட மேலானது. அதனால தான் உலகத்தில் யாழ்ப்பாணத்தை போல கால யுத்தம் நடத்தினான். இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் உடனடியாக சந்திரசேகரை தலையிட்டு இது நீதிமன்றம் பிடிவாரண்டு முதலமைச்சருக்கு போட்டான். அது பெரிய அசிங்கம். ஆட்சியை கவுந்து போகும். காட்சியே மாறி போயிடும். ஒரு முதலமைச்சருக்கு பிடிவாரண்டனா முதலமைச்சர் சகல படைப்பட்டாளங்களோடு இந்த Z+ஓடு போய் எங்கே போவார்? நீதிமன்றத்துக்கு போகணும். இல்லைன்னா நீதிமன்றம் உத்தரவை மதிக்க தவறியவர் முதலமைச்சர் இருக்க தகுதி இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் ரிட்ட போட்டால் ஆட்சிக்கு வந்து போச்சு. நீதிமன்றத்தை மதிக்க தவறிய ஒருவர் நீதிமன்றத்துக்கு ஆஜராகாம பிடிவாரண்டு போட்டு பிடிக்கக்கூடிய ஒரு குற்றவாளியா முதலமைச்சர். இந்த கேள்வி நீதிமன்றத்துக்கு எழுப்பினால் யாராவது புதுநாள் வழக்கு சுப்ரீம் கோர்ட்லேயே ஹைகோர்ட்லேயே போட்டால் இதுதான் அங்கே பிரேயரு. என்ன பிரேயரு? நீதிமன்றத்தை மதிக்காத ஒருவர் மனைவி புகார், மனைவி கணவன் 2 பேரும் புகார். இதில் கணவன் நீதிமன்றத்துக்கு வரல, அந்த அம்மா வீடியோ காலில் நீதிமன்றத்தில் ஆஜராயிருக்கு. இது பெரிய உடனே சந்திரசேகர் களத்தில் குதிக்கிறார். அரை மணி நேரம் தான். ஆனால் திருமதி சங்கீதா அவர்கள் என்னோட மனமாற்றத்துக்கு ஏற்கனவே வழக்கு தொடுத்ததுக்கு என்ன காரணம், அதனால தான் சில பேரோட அறிவுறுத்தலின்படி நான் அதை செஞ்சிட்டேன் அப்படின்றாங்க. இல்லைங்க, அதாவது கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு அம்மாவும் அப்பாவும் மாமனாரும் மாமியாவும் காரணம். அதுதான் அந்த அம்மா பட்டுப்படாமல் சொல்கிறாங்க. பட்டுப்படாமல் சொல்கிறாங்க. ஆனால் நீதிமன்றம் சொல்லுது மீண்டும் நீங்கள் வழக்கு தொடுக்க விரும்பினால் வழக்கு தொடுக்கலாம். ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு அழுத்த கொடுத்துருக்காங்க. நீதிமன்றம் பட்டுப்படாமல் சொல்லுது. இப்போ விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். அப்படித்தான் நீதிமன்றம் நீங்கள் வழக்கு தொடுக்க விரும்பினால் நீங்கள் மீண்டும் வழக்கு தொடுப்பதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வழக்கை புதுப்பித்துக் கொள்ளலாம். இப்போ இந்த விஷயம் இது மாதிரி ஒரு நெருடல்ல இருக்கு. இன்னைக்கு திரிஷாவோட எக்ஸ்தல பதிவுல ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காங்க. இத்தனை வயசாக இருக்கு, மனவேதனையில் இருக்கேன், நான் மனவேதனைப்படுது, போய் சம்பாதிக்கலாம், நிம்மதியை தேடலாம் அப்படின்ட்டு ஒரு டேஷ் போட்டிருக்காங்க. ஒரு அந்த வார்த்தை அதை யாரை குறிப்பிடுறாங்க? சங்கீதா அவர்களை குறிப்பிட்டு. இல்லை, சங்கீதாவெல்லாம் இதில் எடுத்துக்க முடியாது. இதை நீங்கள் திமுக உதயநிதி கைது, தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா பூரா திரிஷா யாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் பூரா ஏன் திரிஷா வழக்கு தொடுக்காம உதயநிதி கைது பண்ணாங்க? விசாரணைக்கு தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க. அப்போ அரசியல திரிஷா ஒட்டி தான் ஓடுதான். ஆர்பி உதயகுமார் வெயிட் பண்றாரு. வெயிட் பண்றாரு, எப்போ திரிஷா துணை முதல்வர் போறாங்கன்னு காத்துட்டு இருக்கேன் அப்படின்றாரு. அப்போ நான் சர்ச்சைக்கு உள்ளேயே வரல. எனக்கு விஜய் நண்பர், அவ்வளோதான். ஆனால் என்னை ஒட்டி மலிவான அரசியலை திமுக நடத்துது. திமுக நடத்துகிற மலிவான அரசியலை தாவேக்கா தட்டி கேட்குது. இந்த சர்ச்சைக்கு நான் யாருக்கு ஆதரவு, யாருக்கு எதிர்ப்பு, என் ரோலே இல்லை. நான் அமைதியாக இருக்கேன்.
அமைதியாக வாழ்கிறேன். ஒரு ஆண் நண்பர் ஒரு பெண் நண்பர் பழகக்கூடாதா? பெண் என்றாலே அது விரசமாக பார்க்கணுமா? இதுதான் திரிஷாவுடைய மனநிலை. திரிஷாவை பொறுத்த வரைக்கும் சங்கீதா மகள் அவங்க அப்பா அம்மா அதுக்குள்ள தலையிடுறதில்ல. நானும் விஜயும் பல படங்களில் ஜோடியாக நடிச்சிருக்கோம். அந்த நட்பு தான், அவ்வளோதான். ஆனால் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு ஒரு அரசு பதவி கொடுத்துருக்காங்க, திரிஷாவோட நெருங்கிய தோழி. இல்லைங்க, அதாவது அவங்க விஜய் வச்சு நிறைய படம் எடுத்திருக்காங்க. இப்போ படம் எடுத்தவர்களுக்கு தான் பதவி. பெங்களூரில் படம் எடுத்த ஜனநாயகன் படம் எடுத்த பணம் பூரா விஜய் தான். அவர் ஒரு பினாமி, அவர் வேலை படம் எடுத்தாங்க இல்லையா? 400 உனக்கு எதுன்னு ஈடி வந்துடுவான். அப்போ வெங்கட்ரமண பெங்களூரில் இருக்கக்கூடியவர் காவிரி தண்ணியே கொடுக்காதீங்கன்னு சொல்கிற கூட்டம், தண்ணி கொடுன்னு சொன்னால் பெங்களூர் குடியே இருக்க முடியாது. அவர் தான் தமிழ்நாட்டுக்கு காவிரி பிரச்சனையில் டெல்லி பிரதிநிதி. இதெல்லாம் திராவிட இயக்கம் செஞ்ச கூத்து. திராவிட இயக்கம், கலிசடை திராவிட இயக்கம் செய்ததை இப்போ எந்த சூடும் சொரணையும் இல்லாமல் தமிழர்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்வார்கள். தமிழ் அத்தனையா பெரியார் தான் தடியில் அடிப்பார், கிள்ளி பார்த்துக்கடா, ஏன்டா சொரணை இல்லாமல் போச்சு? ஒரு சூடு சொரணையே இல்லையாடா, உப்பு உரப்பு சாப்பிட்றீங்களா, ஏன்டா என்னடா ஆச்சு? தட்டி கேட்ட ஒரே தந்தை பெரியார். அப்போ அதே தான் இப்போ நிலைமை. தாவேக்கா இப்படிதான், திமுக தான் அப்படின்னு பேச்சு அடிப்பட்டதுன்னா தாவேக்காலையும் எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ட்ரோலுக்குள்ளே வராங்க. குறிப்பாக ஆதவ அர்ஜுனாவும் ஒரு மைத்துனர் ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டார் அவர் மேலே. பல பெண்கள் வாழ்க்கையில் அவர் ஈடுபட்டிருக்காரு. மிரட்டும் பெண்களுக்கு அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸும் ஆடம்பரமான வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு பழி ஒரு பெரிய இழுக்கா இருக்கு அவருக்கு. இல்லைங்க, அதாவது சார்லஸை பொறுத்த வரைக்கும் மச்சான் தனக்கு ஒரு பெரிய வில்லனாக மாறிடுவார் எதிர்காலத்தில் பயப்படுறாரு. ஏன்னா மார்ட்டினுடைய 5 லட்சம் கோடி சொத்து 3ஆக பிரிக்கப்பட வேண்டும். மகளுக்கு 1, 2 மகன்களுக்கு. எப்படி பார்த்தாலும் ஆதவுக்கு 1.5 லட்சம் கோடி கொடுத்தே ஆகணும். ஆதவுடைய மனைவி டெய்ஸி 50 லட்சம் ரூபாய்க்கு இப்போ தங்க புடவை கட்டுது. பார்த்தோம் அதையும். ஆமாம். அப்போ இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் சாதாரண ஒரு ஜிம் ட்ரைனர், சாதாரண ஒரு நபர் எங்கள் சொத்துக்களை தங்கச்சி கணவராக இருந்த காரணத்தினால இவ்வளவு அரசியல் அழிச்சாட்டியம் இதையெல்லாம் சார்லஸால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவருக்கு மச்சான் மீது ஒரு கடுமையான சினம் இதை அவர் வெளிப்படுத்துறாரு. இதெல்லாம் தாண்டி அவர் போயிட்டார். ஒரு வெறுப்பாத்தான் இது இருக்கத்தான் செய்யும். ஆதவ் எந்த தொழிலும் செய்யலையா சார்? இல்லைங்க, ஆதவ் ஒரு ஏடிஎம் பணம் நிரப்புகிற கம்பெனியில் ஒரு 15,000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறாரு. இதுதான் அவருடைய எப்போ இப்போ இதில் இப்போ படித்து தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜில் முடிச்சுட்டு வந்தோடனே ஏடிஎம்ல பணம் நிரப்புற வேலையை பார்க்குறாரு. அதற்கு பிறகு ஈஸியாக இருக்கிற ஒரு ஒரு வசதி படைத்தவர் போகிற ஒரு ஜிம்மில் ஒரு பயிற்சியாளர். இதுதான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பம். அப்போ அந்த பயிற்சியாளர் பணி செய்கிற பொழுது அந்த ஈஸியாக இருக்கிற வசதி படைத்த ஆண்களும் பெண்களும் போகிற ஜிம்முக்கு டெய்ஸியும் வர்றாங்க. அதில் 2 பேருக்கும் நட்பு காதலாக மாறுது. காதலாக மாறின பிறகு அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி. அடைந்தால் எனக்கு ஆதவு தான், இல்லை என்றால் முடியாதுங்கிறாங்க. அப்போ அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? சரி, உங்கள் விருப்பத்தையே கட்டி வைக்கிறாங்க. கட்டி வைத்த பிறகு திருமணம் முடிந்த பிறகு ஒரே இரவில் பிரபல கோடீஸ்வரன் சட்டமன்றத்தில் எனக்கு எந்த தொழிலும் இல்லை, நான் எங்கேயும் வேலை செய்யல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அப்படித்தான். நீங்க இப்ப கருணாநிதி குடும்பத்தை கேட்டீங்கன்னா, நாங்களாம் ராஜராஜ சோழ பரம்பரை, தென்கிழக்கு ஆசியாவையே கட்டி ஆண்ட எங்க தாத்தா ராஜராஜ சோழ, ராஜேந்திர சோழ. எப்படி சொன்னாலும் நீ யாரும் அடுத்து வர தலைமுறை ஒருவேளை இருந்தாலும் இருக்கலாம்ப்பா. இப்படித்தான் இது வரலாற்று புரட்டு.
தமிழ்நாட்டில் புதுசே இல்லை. ம். இன்றைக்கும் பார்ப்பனர்கள் எழுதுவது தான் வரலாறு. சனாதனம் தான் தமிழனுக்கு மனு தருமம். அப்போ இதெல்லாம் இயற்கையாக இருக்கத்தான் செய்யும். அப்போ கருணாநிதி பொய் சொல்லும்போது ஆதவ் பொய் சொல்கிறதுல என்ன இருக்குது? இதெல்லாமே பதவிக்கு வந்தாச்சு. வந்த பிறகு ஜெயலலிதாவை கேட்டால் நான் கர்நாடக அரச குடும்பத்து பெண்ணு தான் அந்த அம்மா சொல்லும். அரசருக்கு மனைவியா இல்லை பப்பாட்டியா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அதனால் நடந்து போய் தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் விபத்தில் தான் பல தலைவர்களே வர்றாங்க. அதில் ஆதவும் ஒரு வரலாற்றில் ஒரு தலைவர். கிட்டத்தட்ட இந்த 2 நாள் சட்டமன்ற விவாத மேடை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு பெரிய பொய்களால் நிரம்பிய ஒரு சட்டமன்றமாக மக்கள் கேலி செய்கிறாங்க, ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது சார், இப்போது நேரடி காட்சிகள் இப்போ தான் வந்திருக்கு. நான் பல சட்டமன்ற சண்டை நடந்ததெல்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் எம்எல்ஏக்கள் மைக்கை பிடிங்கி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மண்டை உடைஞ்சு ரத்தம் ஒழிஞ்சு இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஜானகி 87 ஜானகி ஜே 2 பேரும் 2 பிரிவாக இருக்கிற பொழுது அதிமுக எம்எல்ஏக்கள் 2 பிரிவாக மாறிட்டாங்க. மாறி மைக்கை திருப்பி ஒருத்தர் அடிச்சு மண்டையை உடைச்சு. எனக்கு தாராபுரம் எம்எல்ஏ, எனக்கு பேர் மறந்து போச்சு, அவர் அந்த மைக்கு கம்பியோடு போனார். ஏன்னு கேட்டேன், அவனா நம்மளை அடிச்சிருவான், அவனை அடிக்கணும்ல. யாரை? எம்எல்ஏக்களே இன்னொரு எம்எல்ஏ மண்டையை உடைப்பதற்காக ராட வச்சிருந்தாலாம் பார்த்தோம். வானலாவி அதிகாரம் படைத்த பிஹெச் பாண்டியன் ஒரு சபாநாயகராக இருந்தார். அவர் பல பேரை சட்டசபைக்கு வரவழைத்து தண்டனை கொடுத்ததெல்லாம் பார்த்துருக்கு. ஜூனியர் உடன் பாலசுப்ரமணியனை மீது சிறைப்படுத்தியதெல்லாம் பார்த்துருக்கு. இப்படி பல சுவராசிய நடந்திருக்கு. ஜெயலலிதாவை நீங்கள் ஆடையை கிழித்து முடியை பிடிச்சி இழுத்து அவருடைய சேலையை உருவி துச்சார வேலையெல்லாம் நடந்தது இதே சட்டசபையில். அந்த அம்மா இனிமேல் நான் சாக வரைக்கும் வரவே மாட்டேன், வந்தால் முதலமைச்சராக வரணும், முதலமைச்சராக இப்படி இப்போ இதெல்லாம் நேரலையில் வருகிற பொழுது உங்களுக்கு அதிசயமாக தெரியுது. இதை விட பல ரகசியங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால் இதை ஒரு பெரிய இந்த சட்டசபை நிகழ்ச்சி மக்களுக்கு நேரலையாக பார்க்கிற பொழுது இது தெரியுது. முதல்ல தினத்தில் படம் மட்டும் வரும். இப்போ நடந்துட்டு இருக்கிற போதே மக்கள் இந்தியா பூரா பார்க்குறான். உங்கள் மாமா 900 கோடி, எங்கள் அப்பா 900 கோடி, எல்லாம் லஞ்ச பணம், கள்ள லாட்டரி பணம், இது சட்டசபையில் வருது. இதெல்லாம் நீங்கள் சில செய்திகளை தான் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் சில மீடியாக்கள் செய்தி போடுவாங்க. ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இந்த சட்டமன்ற விவாதம் இல்லையே. திமுகவும் அமைதியாக்குது, தாவகவும் ஓரளவுக்கு தான் மோதுறாங்க. ஒரு வலுவான எதிர்கட்சியாகவும் திமுக செயல்படலை. ஏதாவது அடங்கி இருக்காங்களா? ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சா தாவேக்காவுக்கும் திமுகவும்? இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரல. தாவேக்கா பயப்படுது திமுகவை பார்த்து. ஏன்னா திமுக அரசியல் செய்த ஊழல்கள் அத்தனையும் திமுகவுக்கு தெரியும். தாவேக்காவில் 3% கமிஷன் புஷி நீர்வளத்துறையில் நடக்குதுன்னு சொல்கிறாரு ரகுபதி. அவரே 30% கமிஷன் வாங்கிட்டு இருந்தவர் தான். 30% வாங்கினவர் இப்போ ஒரு சைபர் இல்லை 3% கொடுக்குறாருன்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் திமுக தாவேக்கா இரண்டுமே அதிகாரிகளை வைத்து வேலை வாங்குகிற பொழுது பல ரகசியங்கள் மறைஞ்சு கிடக்கு. அதை திமுகவும் அடக்கி வாசிக்குது, தாவேக்காவும் அடக்கி வாசிக்குது. பெரிய ஒரு மாற்றம் இல்லை. இல்லை, திராவிட இயக்கத்துடைய நீட்சி தான் தாவேக்கா. இதுக்கு நடுவில் இருக்கிறார் எடப்பாடி, அவரும் அமைதி கேட்கிறாரு. இல்லை, எடப்பாடி கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு இன்னும் போராட்டம் முடியல. கட்சி மேலும் மேலும் உடைப்பதற்கான வேலை நடந்துகிட்டே இருக்கு. இது யாருன்னா தாவேக்காவே பண்ணுது. தாவேக்காவனுடைய ஆளாக மாறிய வேலுமணி பண்ணுறாரு. அப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, போகிறவர்கள் போகட்டும், இருக்கிறவங்க இருக்கட்டும், அதன் பிறகு ஒரு முடிவெடுப்போம். இப்போ எந்த முடிவும் எடுக்க வேண்டாம்னு எடப்பாடி அமைதியாக நடக்கிற திமுக தாவேக்கா சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.